வந்து ஃபாக்ஸ் அகாடமி அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்து என்னவா இருந்துச்சு, என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ளஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் பண்ணி இந்த தப்புலாம் பண்ணியிருக்கோம், இது தப்பே பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன லேர்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஃபாக்ஸ் அகாடமி வந்து அந்த அந்த இது நாங்கள் அதோட கருவே வந்து என்னென்னா எஜுகேஷன். ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் ஐ எம் ஹியர். லைக் நாங்கள் எங்களோட அடையாளம் வந்து எங்களோட படிப்பு தான். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து எஜுகேஷனில் கண்டிப்பாக ஒன்று பண்ணணுங்கிறது என்னோட. அஃப்கோர்ஸ் வி டூ பிஸ்னஸ், வி ஆர் டூயிங் லைக் என்ன கண்டிப்பாக பிஸ்னஸ் தான், பட் வித் எத்திக்ஸ். அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. இட்ஸ் நாட் லைக் வி ஆர் டூயிங் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது நம்மளுக்காக. ஸோ ஃபாக்ஸோட சொன்ன மாதிரி நான் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு பாயிண்ட் எனக்கு வந்தது. ஸோ நான் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் லைக் பெங்களூரில் நான் ஒரு பாப்புலரான ஒரு இன்குபேஷன் சென்டரில் வந்து என்னோட ஸ்டார்ட் அப் இருந்தது. அப்போ வந்து ஐ காட் an opportunity டு லைக் நாட் டீச், மென்டர் பண்ணுற ஒரு செஷன் மாதிரி, இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த செஷன் வந்து நான் என்ன பண்ணேன்னா லைக் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணேன். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி ரியல் பிஸ்னஸாக பண்ணுறேன், அந்த ரோட் மேப். ஏன்னா என்னோட ஜேர்னியில் நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதை நானாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஐ ஜஸ்ட் மேட் them டு டூ லைக் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு சார்ட்லேயே பண்ண வச்சேன். அது வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. தென் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஐ ரியலைஸ் தட் நிஜமாவே அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. நம்ம சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான விஷயம் சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்ன தான் பெங்களூரில் இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு வந்து நம்ம பசங்களுக்கு பண்ணணுங்கிறது எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். லைக் அஃப்கோர்ஸ் அதை நான் எப்போவுமே நான் ஆரிஜின் எப்போவுமே. ஸோ ஸோ அந்த டைமில் வந்து நான் நாஸ்காமில் தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. லைக் அவங்களோட ஒரு லேப் ஒன்று இருந்தது. அதில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பற்றி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி லைக் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் ஷாப், அதை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப்பை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் கால் லைக் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு. அது இனிஷியலாக நான் ஒரு 20 பேட்ச் வந்து இட் வாஸ் லைக் ஃப்ரீ இதாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் வி ரியலைஸ் தட் நான் பர்சனலாக வந்து ஓகே இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் சொல்லிட்டு தென் நான் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸாக கொண்டு வரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து ஃபாக்ஸ் அகாடமி. ஸோ நான் அப்போ வந்து நம்ம ஊர் பசங்களை அங்கே இன்வைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்படி நான் பேசி போகும்போது பயந்தனோ, இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா பயம் தான். நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எக்ஸ்போஷர் இஸ் த ப்ராப்ளம். எனக்கு பிஹெச்டியும் எனக்கு பெங்களூரும் கொடுத்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்.